நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் எத்தனை பிறவி எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல் பிறவி வந்துட்டு ஒரு புழுவிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி பிறவி வந்துட்டு ஒரு மகரிஷி ஆகி முக்தி ஆகிற வரைக்கும் மொத்தம் எத்தனை பிறவி அப்படின்றத ஒரு ஒரு குத்து மதிப்பா 1000ன்னு வச்சுக்கோங்களேன். குத்து மதிப்பு 1000 பிறவிகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பிறவிகள்ல ஒவ்வொரு ஆன்மாவும் எந்த இடத்துல நிக்குது அப்படிங்கிறத மேட்ரு. இப்போ இந்த தம்பி வந்துட்டு ஒரு 750th பர்த்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு 900வது பிறவியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மகரிஷி அவர் வந்துட்டு 998வது பிறவியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நிச்சயமாக ரினவுன்ஸ் பண்ணித்தான் ஆவார்.